நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க பல்கேரியா நாட்டுல ஒரு ரயில் நிலையத்துல இருக்கீங்க. அதுவும் நடுங்க வைக்கிற குளிர். ம். எந்த தப்பும் செய்யல. ஆனா காரணமே இல்லாம ஒரு சின்ன இருட்டறையில உங்கள அடைச்சு வைக்கிறாங்க. சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி கூட இல்ல. பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. ஆமா, முழுசா 21 மணி நேரம் அந்த இருட்டுல தனிமை. ஒரு தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளரா, அதாவது ஒரு லெஃப்டிஸ்டா அந்த அறைக்குள்ள போன ஒரு இளைஞர் 21 மணி நேரத்துக்கு பிறகு வெளியே வரும்போது ஒரு முழுமையான முதலாளித்துவவாதியா மாறி வரார். அதாவது ஒரு கேபிட்டலிஸ்டா. கரெக்ட். அந்த 21 மணி நேர உரைபணி தான் இன்னைக்கு நாம பாக்குற இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற மாபெரும் சாம்ராஜ்யம் உண்மையிலே பிறந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தான் நாராயணமூர்த்தியோட சிந்தனையில மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. வெறும் கோஷங்கள் போடுறதாலேயோ இல்ல அரசாங்கம் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க நினைப்பதாலேயோ ஒரு நாட்டுல வறுமையை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை அவர் அந்த சிறையில உணர்ந்தார். மாறாக வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, செல்வத்தை பெருக்குவது, இது மூலமா மட்டும்தான் வறுமையை ஒழிக்க முடியும்னு அவர் நம்பத் தொடங்கினார். இதத்தான் அவர் பரிவுள்ள முதலாளித்துவம் அல்லது கம்பேஷனேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப சுவாரஸ்யமான தொடக்கம். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆழமான அலசலுக்கு நாம விக்கிபீடியா கட்டுரைகள், நாராயணமூர்த்தியோட சொந்த புத்தகங்கள், அவர் கொடுத்த பல நேர்காணல்கள், அது மட்டும் இல்லாம IIM வெளியிட்ட வணிக பகுப்பாய்வு கட்டுரைகள், இது எல்லாத்தையும் தான் மூலப்பொருட்களா பயன்படுத்தியிருக்கோம். ஆமா, நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது. 1981ல வெறும் 10,000 ரூபாயில தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் எப்படி இன்னைக்கு $100 பில்லியன் மதிப்புள்ள ஒரு உலகளாவிய IT ஜாம்பவானா மாறுச்சு. அதான் அந்த வளர்ச்சியின் பின்னணியில் இருக்கிற தத்துவங்கள் என்ன, அதே சமயம் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியின் இருண்ட பக்கங்கள் என்ன, அதாவது வீசா சர்ச்சைகள், வேலை நேர விவாதங்கள், இதெல்லாம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. இது எல்லாத்தையும் எந்த சார்பும் இல்லாம ஆழமா அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அந்த 10,000 ரூபாய் முதலீடு வந்த கதையிலிருந்து ஆரம்பிப்போம். இது வெறும் ஒரு நிறுவனத்தோட தொடக்கம் மட்டும் கிடையாது. இந்தியாவுல வியாபாரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படை கட்டமைப்பையே மாத்தின ஒரு தருணம்னு சொல்லலாம். எனக்கும் இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மூர்த்தி இதுக்கு முன்னாடி சாஃப்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி அது ரொம்ப சீக்கிரமே தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, அது சரியா போகல. அவர்கிட்ட புதுசா முதலீடு செய்ய பணம் இல்ல. அப்போ அவருடைய மனைவி சுதாமூர்த்தி தன்னுடைய சேமிப்பான 10,250 ரூபாயிலிருந்து தன் தனிப்பட்ட செலவுக்காக வெறும் 250 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 10,000 ரூபாயை மூர்த்தி கிட்ட கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண ஸ்மார்ட் போன் வாங்குற காசை வச்சுக்கிட்டு ஒரு உலகளாவிய IT சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது நிஜமாவே சைக்கிள் பார்ட்ஸை வச்சு ராக்கெட் செய்யற மாதிரி ஒரு விஷயம்தான். அது உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் இதுல ஒன்னு இருக்கு. நாராயணமூர்த்தி இதை பற்றி சொல்லும்போது இது வெறும் வியாபாரம் அல்ல, தொழில் முனைவோருக்கான ஒரு பரிசோதனை அப்படின்னு குறிப்பிடுகிறார். எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஆண்டர்பிரினர்ஷிப். கரெக்ட். என்னன்னா 80களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பெரிய தொழில் தொடங்குறதுன்னா அது பரம்பரை பணக்காரர்களாலையும் குறிப்பிட்ட சில குடும்ப நிறுவனங்களாலையும் மட்டும்தான் முடியும்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஓ, பிசினஸ் குடும்பத்துல இருந்து வந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும்னு ஒரு நிலைமை. ஆமா. ஆனா எந்த ஒரு வியாபார பின்னணியும் இல்லாத நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த 7 என்ஜினியர்கள் ஒன்னா சேர்ந்து தொழில் வல்லுநர்களால் தொழில் வல்லுநர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் என்ற கொள்கையோடு களமிறங்கியது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சி. ரைட். அப்படி 1981ல புனேவில் ஆரம்பிச்சு அப்புறம் பெங்களூருக்கு மாறி அவங்க பயணம் மெல்ல சூடு பிடிக்குது. ஆனா அவங்க உண்மையான அசுர வளர்ச்சி எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1991ல இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த பொருளாதார தாராளமயமாக்கல், அதாவது எக்கனாமிக் லிபரலைசேஷனுக்கு பிறகுதான் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த பொருளாதார தாராளமயமாக்கல் எப்படி அவங்களுக்கு உதவிச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவரைக்கும் இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிற ஒரு கடுமையான முறை இருந்துச்சு. அரசாங்க கட்டுப்பாடு. ஆமா. ஒரு கம்ப்யூட்டரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட பல மாதங்கள் போராடி பர்மிஷன் வாங்கணும். 1991ல இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்தப்பட்டதும் வெளிநாடுகளுக்கு சாஃப்ட்வேர் சேவைகளை ஏற்றுமதி செய்வது ரொம்ப சுலபமாச்சு. இது இன்ஃபோசிஸுக்கு ஒரு பெரிய கேட்வே மாதிரி அமைஞ்சது. அது சரி, லைசன்ஸ் ராஜ் முடிவுக்கு வந்ததும் இவங்க ராக்கெட் மாதிரி பறந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 1993ல அவங்க முதல் முறையா பங்குச்சந்தைக்கு வந்தப்போ, அதாவது IPO போனப்போ மக்கள் அந்த பங்குகளை வாங்கவே இல்லையாமே. ஆமா, அந்த IPO கிட்டத்தட்ட தோல்வி அடைகிற நிலைமைக்கு போயிடுச்சு.
அதுதான் எனக்கு புரியல. ஒரு பக்கம் உலகளாவிய வாய்ப்புகள்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் ஏன் இவங்கள நம்ப தயங்குனாங்க? இந்த முரண்பாட்டுக்கு காரணம் அந்த காலகட்டத்துல இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களின் மனநிலை தான். அவங்களுக்கு சிமெண்ட் ஃபேக்டரி, இரும்பு ஆலை மாதிரி கண்ணுக்கு தெரிகிற பெரிய கட்டடங்களோ உற்பத்தி பொருட்களோ இருந்தாதான் அது கம்பெனி. ஓஹோ, தொட்டு உணரக்கூடிய சொத்துக்கள் இருக்கணும். எக்ஸாக்ட். எந்த ஒரு இயந்திரமும் இல்லாம வெறும் மூளையை மட்டுமே மூலதனமா வச்சு சாஃப்ட்வேர் சேவை செய்யறோம்னு சொன்னதை மக்கள் சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் பங்குகள் முழுவதும் விற்கப்படாம அண்டர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. அப்போ அந்த நிலைமையிலிருந்து கம்பெனியை யார் காப்பாத்துனா? அந்த சமயத்துல தான் அமெரிக்காவின் முன்னணி முதலீட்டு வங்கியான மார்கன் ஸ்டான்லி உள்ளே வந்தாங்க. ஓ, மார்கன் ஸ்டான்லியா? ஆமா, அவங்களுக்கு இந்திய பங்குச்சந்தையை விட உலகளாவிய ஐடி துறையின் எதிர்காலம் நல்லா தெரிஞ்சிருந்தது. இந்த நிறுவனத்தின் வெளிப்படைத்தன்மையை நம்பி அவங்க 13% பங்குகளை வாங்கி அந்த ஐபிஓவை காப்பாத்தினாங்க. ஜூன் 1993ல 95 ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பங்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட முதல் நாளிலேயே 145 ரூபாயாக உயர்ந்து வர்த்தகமானது. வாவ், அந்த ஒரு முதலீடு அவங்கள எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. 1999ல நாஸ்டாக்ல பட்டியலிடப்பட்ட முதல் இந்திய நிறுவனம் என்ற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனையை படைச்சாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. பல கம்பெனிகள் ஐடி சேவை செய்றாங்க, எல்லாரும் சாஃப்ட்வேர் எழுதுறாங்க. ஆனா இன்ஃபோசிஸ் மட்டும் எப்படி $100 பில்லியன் சந்தை மதிப்பீட்டை எட்டிய ஒரு ஜாம்பவானா மாறினாங்க? வெறும் மனித உழைப்பை மட்டும் விற்று இவ்ளோ பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அங்கதான் அவங்க எடுத்த ஒரு புத்திசாலித்தனமான வியாபார உத்தி இருக்கு. அவங்க வெறும் சாஃப்ட்வேர் சேவைகளை மட்டும் செய்யல, பேங்க்ஸ் 2000 மற்றும் ஃபினாக்கிள் அப்படிங்கிற வங்கியல் மென்பொருட்களை உருவாக்குனாங்க. பேங்கிங் ப்ராடக்ட்ஸ். ஆமா, இதுக்கும் சாதாரண ஐடி சேவைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐடி சேவையில ஒரு ஆள் 1 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த 1 மணி நேரத்துக்கான பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிட்டா அதை ஒரு முறை தான் உருவாக்குவாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற நூற்றுக்கணக்கான வங்கிகளுக்கு லைசன்ஸ் மூலமா விற்றுக்கிட்டே இருக்கலாம். சூப்பர். அதாவது ஒரு சினிமா எடுத்துட்டு அதை எத்தனை தியேட்டர்ல வேணாலும் திரையிட்டு பல மடங்கு லாபம் பாக்குற மாதிரி. மிக துல்லியமான ஒப்பீடு. இந்த மாடல் தான் அவங்க வருமானத்தை பல மடங்கு பெருக்கி அவங்கள $100 பில்லியன் நிறுவனமா மாத்துச்சு. இன்னைக்கு அவங்க நிறுவனத்துல 3 லட்சத்திற்கும் மேலான ஊழியர்கள் இருக்காங்க. மைசூர்ல இருக்கிற அவங்களோட கார்ப்பரேட் பயிற்சி மையத்தோட பிரம்மாண்டத்தை பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஆமா, 337 ஏக்கர் பரப்பளவு, 200 வகுப்பறைகள், ஒரே நேரத்துல 14,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வசதி. இது உலகத்தோட மிகப்பெரிய கார்ப்பரேட் பல்கலைக்கழகம்னு படிச்சேன். ஆமா, அது பிரம்மாண்டமான கட்டமைப்பு. இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா வெறும் தொழில்நுட்பமும் பணமும் மட்டும் ஒரு நிறுவனத்தை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடாது. அதுக்கு உறுதியான சில தத்துவங்களும் நிர்வாக கொள்கைகளும் வேணும் இல்லையா? கண்டிப்பா. நாராயணமூர்த்தியோட சிந்தனைய சில குறிப்பிட்ட புத்தகங்கள் ரொம்பவே செதுக்கி இருக்குன்னு படிச்சிருக்கேன். குறிப்பா மேக்ஸ் வெபர், காந்தி, பிரான்ஸ் ஃபெனோன் இவங்களோட புத்தகங்கள். ஆனா எனக்கு என்ன முரண்பாடா தெரியுதுன்னா, 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஜெர்மன் தத்துவஞானியான மேக்ஸ் வெபரோட சிந்தனைக்கும் ஒரு இந்திய ஐடி நிறுவனத்தோட போர்ட் ரூமுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப நல்ல கேள்வி. மேக்ஸ் வெப்பர் எழுதிய புத்தகம் ஒன்று இருக்கு. அதுல இருந்து மூர்த்தி எடுத்துக்கொண்ட பாடம் ரொம்ப ஆழமானது. அதாவது கடுமையான உழைப்பு என்பது ஒரு கடமை, அது ஒரு தார்மீக அறம். வியாபாரத்துல வரும் லாபத்தை ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்தாம அதை மீண்டும் தொழிலையே முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனைய மூர்த்தி இதிலிருந்து தான் கத்துக்கிட்டார். அடுத்து காந்தியோட தத்துவத்திலிருந்து முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுதல், அதாவது லீடர்ஷிப் பை எக்ஸாம்பிள். ஒரு நிறுவனத்துல ஊழியர்கள் தியாகம் செய்யணும்னா முதல்ல தலைவன் தியாகம் செய்து காட்டணும். ஓஹோ, இந்த தத்துவங்களோட அடிப்படையில தான் அவங்க நிறுவனத்தோட நற்பண்புகளான கிளைஃப், கஸ்டமர் ஃபோக்கஸ், லீடர்ஷிப் பை எக்ஸாம்பிள், இன்டெகிரிட்டி, ஃபேர்னஸ், எக்ஸலன்ஸ் இதெல்லாம் உருவாச்சு போல. சரியா சொன்னீங்க. இதுல மூர்த்தியோட ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கு. மென்மையான தலையணை என்பது சுத்தமான மனசாட்சி. இத கேக்குறதுக்கு ரொம்ப தத்துவவாதமா, ஒரு சினிமா டயலாக் மாதிரி இருக்கு. ஆனா நிஜ வியாபார உலகத்துல லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிற ஒரு கார்ப்பரேட் சூழல்ல இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா? இத புரிஞ்சுக்க நாம சத்தியம் நிறுவனத்தோட கதைய பார்க்கணும். 2008ல சிறந்த நிர்வாகத்துக்கான கோல்டன் பீகாக் விருதை சத்தியம் வாங்கியது. பேப்பர்ல பாத்தீங்கன்னா சட்டத்தின் எல்லா விதிகளையும் அவங்க ரொம்ப சரியா பின்பற்றினாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் தி லா. ஆமா, சுயேட்சை இயக்குனர்கள் இருந்தாங்க, எல்லா கமிட்டிகளும் இருந்துச்சு.
ஆனால் அதே நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிதி மோசடியில் ஈடுபட்டு தரைமட்டமாச்சுன்னு நமக்கு தெரியும். ஆமா, வெறும் விதிகளை மட்டும் பின்பற்றுவது நிறுவனத்தை காப்பாற்றாதுன்னு சத்தியம் நிரூபிச்சுது. சரியா சொன்னீங்க. அங்கதான் இன்ஃபோசிஸ் மாறுபடுது. அவங்க சட்டத்தின் ஆன்மாவை, ஸ்பிரிட் ஆஃப் த லாவை மதித்து செயல்பட்டார்கள். உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் அதை வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள் என்பதுதான் அவர்கள் கொள்கை. When in doubt, disclose. ஆமா, கம்பெனி ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்குது அல்லது ஒரு முக்கியமான வாடிக்கையாளரை இழந்துட்டாங்கன்னா அதை எப்படி மூடி மறைக்கலான்னு அவங்க யோசிக்கல. முதலீட்டாளர்களிடம் வெளிப்படையாக சொன்னார்கள். இந்த நேர்மைதான் உலகளாவிய சந்தையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையை உருவாக்கி கொடுத்தது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க முன்மாதிரியான தலைமை, நிறுவனத்துக்கான கொள்கைகள்னு இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. ஆனா அவங்களே ஆரம்பத்துல சில கடுமையான விதிகளை போட்டாங்க. நிறுவனர்கள் 60 வயசில் ஓய்வு பெற வேண்டும், வாரிசு அரசியல் கூடாது, குடும்ப உறுப்பினர்களை கம்பெனிக்குள் கொண்டு வரக்கூடாதுன்னு ஆணித்தரமா சொன்னாங்க இல்லையா? ஆமா, சொன்னாங்க. ஆனால் மூர்த்தியே 2011ல ஓய்வு பெற்றுவிட்டு மறுபடியும் 2013ல நிறுவனத்தின் தலைவராக திரும்பி வந்தாரே. அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் ரோஹன் மூர்த்தியையும் தனக்கு உதவியாளராக நிறுவனத்திற்குள் கொண்டு வந்தார். தனிநபரை விட நிறுவனம்தான் பெருசுன்னு சொன்னவங்க ஏன் இந்த விதியை மீறினாங்க? இது அந்த நிறுவனத்தின் ஆன்மாவே சிதைக்கிற ஒரு செயல் இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான முரண்பாடுதான். நிர்வாகம் மற்றும் தலைமை மாற்றத்திலே ஏற்படும் மிகப்பெரிய சிக்கல் இது. குவிக்லி மற்றும் ஆம்பிரிக் என்ற அறிஞர்கள் செய்த ஒரு ஆய்வை இங்க நாம கவனிக்கணும். என்ன சொல்றாங்க அவங்க? அந்த ஆய்வின்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய முன்னாள் சிஇஓக்கள், அதாவது ஃபவுண்டர்ஸ், நிறுவனத்திலேயே போர்டு தலைவராகவோ அல்லது வேறு பதவியிலோ தங்கியிருக்கும் போது அது புதிய தலைவர்களின் சுதந்திரத்தை முற்றிலுமாக பறித்து விடுகிறது. அத ஷேடோ ஆஃப் த ஃபவுண்டர், அதாவது நிறுவனரின் நிழல் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது அந்த பழைய நிறுவனர்கள் அங்கேயே இருக்கும்போது புதுசா வர்ற சிஇஓ எந்த ஒரு சுதந்திரமான முடிவையும் எடுக்க முடியாது. புதுசா ஒரு டெக்னாலஜிக்கு மாறணும்னு நினைச்சா கூட நாங்க ஆரம்பத்துல எப்படித்தான் செஞ்சோம், அதை மாத்தாதீங்கன்னு ஒரு மறைமுக அழுத்தம் இருக்கும். அப்படிதானே? மிக சரி. இன்ஃபோசிஸிலும் இந்த நெருக்கடி தான் ஏற்பட்டது. 2011க்கு பிறகு மற்ற ஐடி நிறுவனங்கள் அசுர வேகத்தில் புது புது தொழில்நுட்பங்களை நோக்கி நகர்ந்து போகும்போது இன்ஃபோசிஸ் ரொம்பவே தடுமாறியது. புதிய சிஇஓக்களால் சுதந்திரமாகவும் வேகமாகவும் செயல்பட முடியவில்லை. அந்த தடுமாற்றத்தை சரிசெய்து பழையபடி நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர வேறு வழியின்றி நாராயணமூர்த்தி மீண்டும் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நிறுவனத்தை காப்பாற்ற அவர் எடுத்த முடிவென்றாலும் இது அவர்கள் ஆரம்பத்தில் வகுத்த கொள்கைகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சர்க்கிள் தான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. ஏன்னா கொள்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை நிர்வகிப்பதில் உள்ள யதார்த்தமான சிக்கல்களை பத்தி நம்ம பேசியே ஆகணும். மூர்த்தி ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வார். செயலாக்கத்தில் ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு. அதாவது நோ டெமோக்ரஸி இன் எக்ஸிகியூஷன். ஒரு காரியத்தை செய்யறப்போ எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிருக்க முடியாதுன்னு சொல்றார். ஆமா, இதை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு கட்டடக் கலைஞனுக்கும் கொத்தனாருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். கட்டடக் கலைஞன் பலருடைய ஆலோசனைகளை கேட்டு விவாதித்து ஒரு வரைபடத்தை உருவாக்கலாம். அதுதான் ஜனநாயகம். ஆனால் கொத்தனார் செங்கலை வைக்கும்போது எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு, நான் கொஞ்சம் மாத்தி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. வரைபடத்தின்படி துல்லியமாக செயல்படுவது மட்டும்தான் அவர் வேலை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ஒரு சினிமா ஷூட்டிங்கோட ஒப்பிட்டு பார்க்கறேன். கதை விவாதத்துல டைரக்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லார் கருத்தையும் கேட்டு கதையை மெருகேற்றலாம். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமரா ரோல் ஆக ஆரம்பிச்ச பிறகு ஆக்டர் தன்னோட இஷ்டத்துக்கு நடிக்க முடியாது. ஆமா, கரெக்ட். டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே திரையில கொண்டு வர்றது மட்டும்தான் ஆக்டரோட வேலை. அங்க போய் ஜனநாயகம் பேசிக்கிட்டு இருந்தா படம் எடுக்க முடியாது. துல்லியமான ஒப்பீடு. ஆனால் இதே அதீத கட்டுப்பாடும் உழைப்பு கலாச்சாரமும் சமூகத்தில் பெரிய சர்ச்சைகளையும் உருவாக்கியது. குறிப்பா இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற மூர்த்தியின் கருத்து மிகப்பெரிய புயலை கிளப்பியது. ஆமா, அது பயங்கரமான விவாதமாச்சு. அதோட சேர்த்து சீனாவின் 996 வேலை முறையை அவர் ஆதரித்து பேசினதும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை வாரத்துல 6 நாட்கள் வேலை செய்வதுதான் அந்த 996 முறை. சீனாலேயே இந்த முறை தொழிலாளர்களின் மனநலனை கடுமையாக பாதிக்குதுன்னு சொல்லி அந்த நாட்டு உச்சநீதிமன்றமே இதை சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை அவர் முன்வைத்தது பல ஐடி ஊழியர்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சது. நாராயணமூர்த்தி இதை ஏன் சொல்கிறார் என்றால், உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் போட்டித்தன்மையை நாம் இழந்துவிடக்கூடாது என்ற பயத்தில்தான்.
ஆனால் அதிக வேலை நேரம் என்பது அதிக உற்பத்தி திறனுக்கு உத்தரவாதம் இல்லை. அது மன அழுத்தத்தை தான் உருவாக்கும் என்பதை உளவியல் ரீதியாக பலர் எதிர்க்கிறார்கள். கண்டிப்பா. இந்த இடத்துல இன்னொரு பெரிய முரண்பாட்டை நான் பாக்குறேன். சட்டத்தின் ஆன்மாவை மதிக்கணும், சுத்தமான மனசாட்சி வேணும்னு தத்துவங்களை பேசுற இதே நிறுவனம் அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய விசா மோசடி வழக்குல சிக்கினாங்க. ஆமா, அது ஒரு கரும்புள்ளிதான். சட்டத்தை இவ்ளோ மதிக்கிற ஒரு கம்பெனி எப்படி அமெரிக்காவுக்கு ஆட்களை அனுப்பும்போது சரியான H1B விசாவுக்கு பதிலா தவறான P1 விசாவை பயன்படுத்தினாங்க? இது அவங்க தத்துவத்துக்கே எதிரானது இல்லையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது ஏன் நடந்துச்சுன்னா, உயர்மட்ட நிர்வாகத்தின் கொள்கைகளுக்கும் அடிமட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் இலக்குகளுக்கும் இடையே உள்ள முரண்பாடு தான் காரணம். H1B விசா வாங்குவது என்பது பல மாதங்கள் ஆகக்கூடிய, அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட். ஆனா P1 விசா என்பது ஒரு சாதாரண பிசினஸ் விசா. அது ரொம்ப சீக்கிரமா குறைஞ்ச செலவுல கிடைச்சிரும். அப்போ கம்பெனியோட லாப வரம்ப அதிகமாக்கணும், வாடிக்கையாளரோட வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்துல இந்த நடுத்தர மேலாளர்கள், அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட், இந்த குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்களா? சரியா கணிச்சிட்டீங்க. மேல்மட்டத்துல எவ்வளவுதான் நேர்மை என்று பேசினாலும், கீழ்மட்டத்துல இந்த வேலையை குறைந்த செலவில் குறுகிய காலத்தில் முடித்துக் கொடு என்ற அழுத்தம் வரும்போது ஊழியர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை தேடுகிறார்கள். இன்ஃபோசிஸ் தங்களது நிறுவன அளவில் இப்படிப்பட்ட மோசடியை திட்டமிட்டு செய்யவில்லை என்று மறுத்தாலும், இந்த சிக்கலை தீர்க்க அமெரிக்க அதிகாரிகளுக்கு $34 மில்லியன் கலிபோர்னியா மாகாணத்திற்கு $8 லட்சம் அபராதமாக செலுத்தி இந்த வழக்க சமரசமாக முடித்துக் கொண்டார்கள். வெளிநாட்டுல மட்டுமல்ல, உள்நாட்டிலையும் அவங்க தொழில்நுட்ப ரீதியா சில பெரிய சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அரசாங்கத்துக்காக அவங்க உருவாக்கின கார்ப்பரேட் விவகார அமைச்சக தளம், GST தளம் மற்றும் வருமான வரித்துறை இணையதளங்கள்ல பல தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்ச்சியா ஏற்பட்டது. ஆமா, நிறைய புகார்கள் வந்துச்சு. ஒரு உலகளாவிய IT ஜாம்பவான் தன்னோட சொந்த நாட்டு அரசாங்கத்துக்கான வெப்சைட்டை கூட ஏன் சரியா செய்ய முடியலன்னு ஒரு கடுமையான விமர்சனம் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு தொழில்நுட்ப சவால் இருக்கு. ஒரு தனியார் வங்கிக்காக மென்பொருள் உருவாக்குவதற்கும் அரசாங்கத்துக்காக இணையதளம் உருவாக்குவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசாங்க இணையதளங்களில் வரியை தாக்கல் செய்ய கடைசி நாள் வரும்போது ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான மக்கள் லாகின் செய்வார்கள். ஓ, டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஆமா, அது மட்டுமில்லாமல் பழைய சிஸ்டங்களில் இருக்கும் பல வருட தரவுகளை புதிய சிஸ்டத்துக்கு எந்த பிழையுமின்றி மாற்றுவது ஒரு பெரிய தொழில்நுட்ப சவால். இந்த சவால்களை அவங்க குறைத்து மதிப்பிட்டது தான் அந்த தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு முக்கிய காரணம். அதோடு ஊழியர்களின் கணினி நேரத்தை கண்காணிக்க அவர்கள் ஒரு டிராக்கிங் மென்பொருளை பயன்படுத்தியதும் பெரிய மனக்கசப்பை உருவாக்கியது. சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னோட மனைவியோட $10,000 சேமிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. தன்னுடைய தனிமனித ஒழுக்கம், உலகளாவிய சிந்தனை மூலமா $100 பில்லியன் மதிப்புள்ள நிறுவனத்தை கட்டி எழுப்பியது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா. அதே சமயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு நிறுவனம் வளர வளர என்ன மாதிரியான சவால்களை சந்திக்குது என்பதையும் இது காட்டுகிறது. தத்துவங்களுக்கும் அடிமட்ட செயலாக்கத்துக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள், வேலைப்பழு மற்றும் விசா சர்ச்சைகள் என ஒரு மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனம் சந்திக்கும் அனைத்து யதார்த்தமான பிரச்சனைகளையும் இன்ஃபோசிஸ் கடந்து வந்திருக்கிறது. அந்த வெளிப்படைத்தன்மையும் தவறுகளிலிருந்து மீண்டு வரும் குணமும் தான் அவர்களை இன்றும் நிலைநிறுத்துகிறது. இறுதியா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். வறுமையை ஒழிக்க பரிவுள்ள முதலாளித்துவம்தான் தீர்வு என்று மூர்த்தி ஆணித்தரமாக கூறுகிறார். இது ஒரு அழகான தத்துவம்தான். ஆனால் லாபத்தையும் வளர்ச்சியையும் மட்டுமே நோக்கி அதிவேகமாக ஓடும் இன்றைய கார்ப்பரேட் உலகில் பரிவு மற்றும் முதலாளித்துவம் ஆகிய இரண்டும் உண்மையிலேயே ஒன்றாக பயணிக்க முடியுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லது ஒரு நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்து வாரத்திற்கு 70 மணி நேர உழைப்பை கோரும்போது அந்த பரிவு என்ற நிறுவனத்தின் அடிப்படை ஆன்மா காணாமல் போய்விடுகிறதா? இதை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான விவாதத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். உங்களின் நேரத்திற்கும் ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.